ஹாய் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஸ்டோரி இன்னைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். மீனா என்ன பண்ணுறாங்க, பணத்தை கொடுக்கறதுக்காக செந்தியில் புஷ் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இப்போ வேணாம் அப்போ வேணான்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மீனா வந்து பிடிவாதமாக இருக்கிறாங்க, பணத்தை கொடுத்து தான் ஆவன்ட்டு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு செந்திலும் மீனாவும் வீட்டுக்கும் வந்து இவர்கிட்ட பாண்டியன் கிட்ட பணத்தை கொடுக்க போகும்போது கோமதி வந்து தடுக்கிறாங்க வேணான்ற மாதிரி. ஆனால் பாண்டியன் என்ன பண்ணுறாரு, அந்த காசை வாங்கிக்கிறாரு. அப்போ கதிரை பார்த்து என்ன கேட்குறாரு, அவன் கொடுத்துட்டான் நீ எப்போ கொடுப்பேன்ற மாதிரி கேட்டோன்னா கதிர் வந்து சீக்கிரத்தில் நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். அப்போது இந்த மாதிரி அவங்க கோமதி திட்டுறாங்க, நான் அவர்கிட்ட பேசியிருப்பேன்ல, உன்னை யார் அவசரப்பட்டு கொடுக்க சொன்னான்னு கேட்கும்போது இவ தான் கொடுக்க சொன்னா அப்படின்ற மாதிரி மீனா மேலே கோவப்பட்டு என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து கோவமாக கிளம்பி போயிடுறாரு. அப்போது இவங்களும் கேட்குறாங்க, ஏன்டி இப்படி பண்ணேன்னு கேட்கும்போது, இல்லாத்த அவர் இப்படியே விட்டால் அந்த காசு கொடுக்குற ஐடியா இருக்காது, அதனால தான் இப்போ நான் கொடுக்க வச்சேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ கோமதி ஒரு மாதிரி கதிரை பார்க்குறாங்க, நீ எப்படிடா கொடுப்பேன், நான் வேணா நகையை வச்சு கொடுக்கவா அப்படின்னோன்னா, இல்லை வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்கிறாரு. அப்போ மீனா சொல்கிறாங்க, நான் உங்களை பற்றி யோசிக்கவே இல்லைன்னு, விடுங்க நீ நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்கிறாரு கதிரும். அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அஞ்சலி கிட்டேருந்து ஃபோன் பண்ணோன்னே இவன் ஃபோன் வரும். அப்போ வந்து சரவணன் ஒரு மாதிரி பதட்டமாயிடுறான் கடையில். அப்போ பாண்டியன் வந்து என்னடா என்னாச்சு அப்படின்னும் போது, இல்லை ஒன்றும் இல்லை, நான் போய் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன்னு சொல்லும் போது இவருக்கு புரிஞ்சுது அந்த பொண்ணுக்கிட்ட தான் பேச போகிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு, நான் பேசுறத கொஞ்சம் கேள்றா, அந்த பொண்ணை பார்க்காத பேசாத, ஏன்னா நீ சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது, ஆனால் ஊருக்காரங்களுக்கு புரியாது, இதை எடுத்துகிட்டு போயிட்டு தங்கமயில் அம்மா கோர்ட்டில் சொன்னால் உன் நிலமை என்ன ஆகுறது, அந்த பொண்ணுக்கிட்ட நீ ஏதாவது வாக்கு கொடுத்துட்டியா கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு அப்படின்னு கேட்குறாரு. அப்போது இவர் என்ன சொல்கிறாரு, சரவணன் அப்படிலாம் நான் எதுவுமே அந்த அளவுக்குலாம் இன்னும் பேசலப்பா அப்படின்னு சொல்லும் போது, எதுவும் வாக்கு கொடுத்துறாத, ஏன்னா கோர்ட்டில் நல்ல முடிவு வரட்டும், ஏன்னா இப்போ செந்திலும் கதிரும் பிடிச்ச பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அவங்க லைஃப்பில் நல்லா தான் இருக்காங்க, உனக்கு தான் இப்படி ஆயிடுச்சு, நீ கொஞ்ச நேரம் காத்திருந்தீன்னா நீ நினச்சதெல்லாம் நடக்கும், அது வரைக்கும் நீ பேசாமல் இருன்ற மாதிரி சொல்கிறாரு. சரி இவனும் சரின்னு சொல்கிறான். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆட்சி என்ன பண்ணுறாங்கன்னா, குமாரையும் அரசியும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஐடியா பண்ணி குமாரை கோவிலுக்கு வர வைக்கிறாங்க. இது பிடிக்காத அரசி வந்து என்ன பண்ணுறாங்க, ஆட்சி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. இதே மாதிரி அஞ்சலியை வந்து இவர் கல்யாணம் பண்ணிப்பாரா சரவணன்? உங்களோட கருத்துக்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.